உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்தீரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்தீரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? அன்புக்காய் ஏங்குகின்றேன், அனைத்தீரே நன்றியால். மனித அன்பு மாறி போகும், மாறாதென்றும் உந்தன் அன்பு. மனித அன்பு மாறி போகும், மாறாதென்றும் உந்தன் அன்பு. உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்தீரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்தீரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? திக்கற்று இருந்தேனே, கரம் பிடித்து நன்றியாம். திக்கற்று என் மேலுந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தேன். என் மேலுந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தேன். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்தீரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்தீரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? பேதையாரை நான் அலைந்தேன், கண்டீரே நன்றியாம். நானும் உம்மை அறியவில்லை, என்னை தேடி வந்தீரே. நானும் உம்மை அறியவில்லை, என்னை தேடி வந்தீரே. உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்தீரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்தீரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? அன்புக்காய் ஏங்குகின்றேன், அனைத்தீரே நன்றியாம். அன்புக்காய் ஏங்குகின்றேன், அனைத்தீரே நன்றி. அன்பு மாறி போகும், மாறாதென்றும் உந்தன் அன்பு. மனித அன்பு மாறி போகும், மாறாதென்றும் உந்தன் அன்பு. உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? அன்புக்காய் ஏங்குகின்றேன், அனைத்தீரே நன்றியாம். அன்புக்காய் ஏங்குகின்றேன், அனைத்தீரே நன்றியாம். மனிதர் அன்பு மாறி போகும், மாறாதென்றும் உந்தன் அன்பு. மனிதர் அன்பு மாறி போகும், மாறாதென்றும் உந்தன் அன்பு. உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்தீரே, ஆதரவாய் வந்தீரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன்? உம்மை விட நான்
Praise be to the name of the Lord and our God, Lord Jesus Christ. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே இந்த மாலையில் கூடியிருக்கத்தக்கதாகவும் ஆவலுடன் கேட்கத்தக்கதாகவும் காத்துக்கொண்டிருக்கதான நன்கு தாசர்களுக்காக விசேஷமாக என்னுடைய காலம் சன்னாதன் குடும்பத்தாருக்காகவும் குருநாகல் சபையில் சன்னாதன் சகோதரன் ஜிசாஸ் சகோதரன் ஜோஷ்வா போன்றவர்களுக்காகவும் என் தேவன் சமூகத்திலே காத்திருக்கதான சென்னை தஞ்சாவூர் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்காக தேவனை நான் சூத்திரிக்கு நம்மளுக்கு விசேஷமான வார்த்தைகளை கொண்டு வருகின்றோம். கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு இந்த மாணவர்களே ஒரு விசேஷித்த விதமாக தேவனுடைய சமத்திலிருந்து வந்ததான ஒரு வேண்டுகோளும் ஒரு அழைப்பும் அவைகளுக்கு ஏற்றி இணங்கி இந்த நாட்டிலே பிரசங்கிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலாகவே தேவனாய் கர்த்தர் நமக்கு அவருடைய அனுக்கிரகத்தின்படி அவருடைய ஆசீர்வாதத்தின்படி அவருடைய வழிநடத்துகிறதான அபிஷேகத்தின்படி தேவனுடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை வெகுவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் தெரிந்து கொள்ளக்கூடியதான 2 பாகங்கள். முதலாவதாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதன் பின்பாக நாம் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். வெளிப்படுத்துகிற விசேஷம் அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆமென். மூலமாக செய்திகளை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். முதலாவதாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசித்தோம் அல்லவா? வசனம் என்ன சொல்கிறது? அவர் 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் மளவும் அமைதல் உண்டாயிற்று. இதுதான் ஒரு 7ஆம் முத்திரையை குறித்து சொல்லக்கூடியதான வார்த்தை. பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லும் பொழுது யோவான் பரலோகத்திலே தரிசனமாக பார்க்கின்றான். இந்த தரிசனங்களில் அடங்கியிருக்கக்கூடிய வைகளில் ஒன்றுதான் இவையும். பரலோகத்தை தரிசித்து பரலோகத்தில் நடந்த சம்பவங்களை அவன் எல்லாவற்றையும் எழுத வேண்டும் என்று சொல்லி தேவன் அவனுக்கு முடித்தான். ஆனால் அவன் 6 முத்திரைகளை எழுதும் பொழுது 6 முத்திரைகளுக்கும் அடையாளங்கள் இருக்கின்றன. இந்த 7ஆம் முத்திரைக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை. வேதம் அடையாளம் நிறைந்த ஒரு புத்தகம். அடையாளம் நிறைந்த ஒரு புத்தகமாக இருந்து 6 முத்திரைகளுக்குரிய அடையாளங்களை தேவன் அவனுக்கு காண்பித்து வெளிப்படுத்தினார், அதை எழுதினார். அந்த 6 முத்திரைகளுடைய வெளிப்பாடுகளையும் இந்த 20ஆம் நூற்றாண்டில் நாம் அதை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த 7ஆம் முத்திரையை குறித்து எந்த விதமான அடையாளங்களும் இல்லை, எழுதப்படவும் இல்லை என்பதை மனதில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே விதமாக மத்தேயு சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த வண்ணமாக உங்களுடைய வருகை குறித்தும் என்ன சம்பவிக்கும், எப்பொழுது சம்பவிக்கும் அவர் பதில் கொடுத்தாரா என்று நாம் பார்த்தால் அவர் பதில் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய வருகை குறித்து அவர் பதில் கொடுக்கவில்லை.
ஆனால் நாம் அறிந்திருக்கின்றோம், இந்த கடைசி நாட்களில் தேவனாய் கர்த்தர் 7ஆம் தூதனை, லவோதிக்கா சபையின் தூதனாகிய 7ஆம் தூதனை, எலியாவின் ஆவியை பெற்றவனும் 4வது முறையாக பூமிக்கு வரக்கூடியதான ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் 1962ஆம் ஆண்டிலே அயன்மீ ரிதுவா சமயம் என்றதான ஒரு செய்தியில் பிரசங்கிக்கும் பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். Sir, is this the end time sign? அதில் சொல்லும் பொழுது நாம் பார்க்கின்றோம், 7ஆம் தூதனானவர் எழுதப்பட்ட ரகசியங்களை மாத்திரம்தான் வெளிப்படுத்துவார். அப்படி என்றால் எழுத்தினாலே எழுதப்படாத ஒன்று, எந்த அடையாளமும் காண்பிக்கப்படவில்லை. முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தாமல் யாதொன்றையும் செய்வதில்லை என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே எழுதப்பட்ட வார்த்தைகளை மாத்திரம்தான் அவர் வெளிப்படுத்துவார் என்று முதலாவதாக விசுவாசிகளாக நாம் அந்த செய்திக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக வர வேண்டும். ஏமா ஆகவே இந்த 7வது முத்திரையை நாம் பார்க்கும் பொழுது எழுதப்படாத ஒரு ரகசியம், அதே விதமாக 7 இடிகளும் எழுதப்படாத ஒரு ரகசியமாக இருக்கின்றது. அப்படியானால் இந்த 7வது முத்திரை எங்கேதான் இருக்கிறது என்று இந்த செய்தியின் வாயிலாக துருவி நாம் படிக்கும் பொழுது அந்த 7வது முத்திரை 7 இடிகளுக்குள்ளாக இருக்கின்றன. அந்த 7 இடிகள் இந்த 7வது முத்திரையை கொண்டிருப்பதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த 7வது முத்திரையும் 7 இடிகளும் ஒன்று என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த 7 இடிகள் தான் கூர்நுனி கோபுரத்தினுடைய தலைக்கல்லை நிரப்பும் என்று சொல்லி பார்க்கின்றோம். கூர்நுனி கோபுரத்தை நாம் பார்க்கும் பொழுது பிரமிட், அந்த இடைவெளியிலே பார்க்கக்கூடியதான கேப், அதை நிரப்பக்கூடிய ஒன்று என்று சொன்னால் இந்த 7 இடிகள் தான் அந்த கூர்நுனி கோபுரத்தில் இருக்கிறதான அதை பரிசுத்தாவின் யுகம் என்று சொல்லலாம். ஏமா அந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய ஒன்றே ஒன்று இந்த 7 இடிகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே விதமாக இந்த 7 இடிகள் தான் தலைக்கல்லை கொண்டு வரும். தலைக்கல்லை 7 இடிகள் கொண்டு வருமானால் சபையின் நிலை மாறும். சூப்பர் சர்ச் ஒரு மேம்பட்ட சபையாக மாறும். ஆகவே இன்றைக்கு சபையின் அதை நிலையும் நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது சபை அந்த மேம்பட்ட சபையாக, அந்த மேம்பட்ட உச்ச நிலைக்கு இன்னும் வரவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் வரவில்லை என்று சொன்னால் அந்த உண்மையான இடி முழக்கம் தான் எழுப்புதலை கொண்டு வரும். இதை 3வது முத்திரையில் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த 3வது முத்திரையில் 7 இடிகள் தான் எழுப்புதலை கொண்டு வருமானால் 1962ஆம் ஆண்டுடனே கூட ஸ்தாபனத்தினுடைய எழுப்புதல்கள் முடிந்துவிட்டன. மணவாட்டியானவருக்கு இன்னும் எழுப்புதல் வரவில்லை. மணவாட்டியானவருக்கு இனிமேல் தான் வரும் எழுப்புதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மத்திய இடைவெளியாக இருக்கிறது, அதுதான் ரிலாக்சிங் டைம், தளர்த்திக் கொள்ளக்கூடியதான ஒரு நேரம், இல்லை என்றால் ரெஸ்டிங் டைம், இளைப்பாறக்கூடியதான ஒரு நேரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு உண்மையான இடியானது, உண்மையான 7வது முத்திரையானது 7 இடிகளுக்குள்ளாக இருந்து அந்த 7வது முத்திரை வெளிப்படுமானால் நிச்சயமாக அது என்ன செய்யும்? வெட்டும், உழுக்கும், குத்தும், அசைவை கொண்டு வரும் என்று என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக கொண்டு வரும். அதோடு மாத்திரமல்ல, சிருஷ்டிக்கும் வல்லமைகளும் இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடியவைகளும் சகல விதமான வல்லமைகளையும் தேவனுக்குள்ளாக இருந்தவைகளை பூமியில் இருக்கப்பட்டதை கொடுப்பார். ஏமா சிருஷ்டிக்கும் வல்லமையை கொண்ட ஒரு சபையாக இருக்கும். அதே வேளையிலே இந்த இடிகளுக்குள்ளாகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பிய பொழுது அவருக்கு என்று வேறொருக்கும் தெரியாதபடிக்கு அவருக்கு ஒரு புதிய நாமம் கொடுக்கப்படுகின்றது.
அந்த புதிய நாமத்தை அந்த வெளிப்பாட்டின் வாயிலாக பெற முடியும். ஆகவே இது தனிப்பட்ட ஒரு நபருக்கு வரக்கூடிய ஒன்றல்ல, உலகளாவிய ரீதியில் இருக்கத்தக்கதான மனவாட்டியானவருக்கு அந்த புதிய நாமத்தை இந்த 7 இடிகள் நிச்சயமாக வெளிப்படுத்தும் என்று நாம் வாசிக்கிறது மாத்திரமல்ல, இந்த சபையின் காலங்களிலே புதிய நாமத்தின் தேவன் வெளிப்படுத்துவார் என்று சொன்ன தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தையும் அதை நிறைவேற்றுவார். சபையின் காலங்களிலே பார்க்கின்றோம், தேவனுக்கு மாத்திரம் ஒரு புதிய நாமம் அல்ல, தேவனுடைய உத்தம விசுவாசிகளாகிய மனவாட்டியானவர்களுக்கும் தேவன் அவரவர்கள். அதே வேளையில் இந்த இடிமுழக்கமானதும் இந்த 7வது முத்திரையும் தான் உலகில் உள்ள மனவாட்டியை ஒன்று கூட்டி சேர்க்கும். ஒன்று கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரே வல்லமை, ஒரே வெளிப்பாடு, ஒரே ஆவி, ஒரே சுபாவங்களை கொடுக்கக்கூடியவர் தேவன்தான். அப்படிப்பட்டதான இந்த வேளையிலே உலகளாவிய ரீதியாக இருக்கின்றதான காலத்தின் செய்தியின் கீழாக இருக்கின்ற கடைசி கால செய்திகள் கொண்ட சபைகளிலே இவ்வளவு பிரிவினைகள் ஏன்? ஒருவரோடு ஒருவர் ஒவ்வாத முறையில் இருப்பதன் காரணம் என்ன? எல்லோரும் வெடிமுழக்கங்களை பேசுகின்றார்கள், எல்லோரும் 7வது முத்திரை குறித்து பேசுகின்றார்கள். ஆனா ஒரு சபைக்கும் இன்னொரு சபைக்கும் ஒரு அந்யோன்யம் இல்லை, ஐக்கியம் இல்லை. ஒரு சபையில் இருக்கதான உபதேசங்கள் இன்னொரு சபைக்கு முரண்பாடாக இருக்கின்றது. இன்னொரு சபையில் முரண்பாடாக பிரசங்கிக்கின்றவர் மற்ற சபைகளை அவங்களே இடுகின்றார்கள் என்பதை தான் நாம் பார்க்கும் பொழுது, இதுவரையிலும் அந்த 7வது முத்திரையும் 7 இடிகளும் திறக்கப்படவில்லை என்பதற்கு நாம் இயற்கையில் காணக்கூடிய மனவாட்டினுடைய சுபாவங்கள், மனவாட்டினுடைய சபைகள், மனவாட்டி பின்பற்றக்கூடிய அந்த செய்திகளிலே அவைகளே அடையாளங்களாக இருக்கின்றன. ஆகவே இதுதான் உலகத்தின் முடிவு அடையாளமா என்று சொன்னால், இந்த இடி முழக்கமானது வெளிப்படுத்தும் பொழுது அது என்னதான் செய்யும் என்பதை அறிந்து கொள்வதற்கு தேவன் கற்றுக்கிருபை செய்திருக்கின்றார். உண்மையான இடி முழக்கமானது மனவாட்டியை ஒன்று கூட்டி சேர்க்கும் என்பதில் ஐயமில்லை, சந்தேகமும் இல்லை. அதை பிரசங்கிப்பதற்கும் போதுமான பலத்தையும் சத்துவத்தையும் தேவன் தருகின்றார். ஆகவே நாம் அதை கண்டுகொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இந்த 7ஆம் முத்திரை 7 இடிகளும் ஒன்றாக இருக்கின்றதை நாம் என்றால், அவள் முதலாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று என்று சொன்னால் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஏற்றதான விசுவாசத்தை பெறுவாள். அந்த எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஏற்றதான விசுவாசத்தை அவள் பெறும் பொழுது அவள் தன்னுடைய கர்த்தருடைய வருகை எப்பொழுது என்ன சம்பவிக்கும், எப்படியாக இருக்கும் என்பதான வெளிப்பாடை அவள் பெற்றுக் கொள்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏற்றதான விசுவாசத்தை கொடுக்கும் என்று 1962ஆம் ஆண்டிலேயே ஐயன்மேல் இதுவாஸ் என்ற செய்தியை பிரசங்கித்திருக்கின்றார். ஆகவே முத்திரைகள் 7 முத்திரைகள் திறக்கப்படும் முன்பாக கொடுக்கப்பட்ட செய்தியும், 7 முத்திரைகளிலே 6 முத்திரைகள் திறக்கப்பட்ட செய்தியும், 6ஆம் முத்திரைக்கு பின்பாக 7வது முத்திரையும் 7 இடிகளும் கிருபை கொடுத்தாலே ஒழிய இதுதான் அந்த முத்திரை, அதுதான் இந்த முத்திரை என்று தீர்க்கதரிசியாலே ஒரு முடிவுக்கும் ஒரு தீர்வுக்கும் வந்து அவரால் பிரசங்கம் செய்யவில்லை, பிரசங்கிக்கவும் இல்லை. பிரசங்க செய்தியில் ஒரு இடத்திலும் கூட நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த இடி முழக்கங்கள் எதை சுற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மறுரூபத்தின் வல்லமையை கொண்டதாக இருக்கின்றது. ஆகவே இந்த மறுரூபத்தின் வல்லமையை கொண்டதான இந்த இடிகள், அந்த ரகசியங்கள் எவ்வளவு பெரியது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதே வேளையிலே இந்த 7 இடிகள் தான் 7வது முத்திரையினுடைய மகத்தான வெளிப்பாடாகிய வெளிப்பாட்டை வெளிப்படுத்தும் என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். The great revelation of the 7th seal is contained in the. ஆகவே இந்த இடி முழக்கங்கள் 7வது முத்திரையில் வெளிப்படுமானால், இல்லை என்றால் 7வது முத்திரையில் இந்த 7 இடிகள் வெளிப்படுமானால், இவைகள் இரண்டையும் ஒன்றாக புரிந்து கொள்ளும் பொழுது இவைகள் இரண்டும் ஒன்றுக்கொன்று, ஒன்றில் ஒன்று, ஒன்றுக்கொன்று ஒருமைப்பாட்டுக்குள் ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏமா
ஆனால் 1270 செய்திகள் தீர்க்கதரிசி பிரானன் பிரசங்கித்திருக்கின்றார். 1947 ஆண்டிலிருந்து பதிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்ற செய்திகளும் உண்டு. 1933 ஆண்டிலிருந்து 47 ஆண்டு வரையிலும் பதிவு செய்யப்படாத செய்திகளும் உண்டு. 1937 ஆண்டுக்கு முன்பாக தான் செய்து வந்த ஊழியத்திலே அவர் தன்னை ஊழியக்காரனாக தேவன் அழைப்பை பற்றி பிரசங்கித்த செய்திகள் அவைகள் பிரசங்கிக்கப்பட்டாய்விட்டது. இவைகள் எல்லாவற்றிலும் இந்த 7 இடிகள் என்ன என்பதை அவர் பிரசங்கித்திருக்கிறாரா என்று சொல்லி பார்த்தால் 1947 ஆண்டிலிருந்து பதிவு செய்யப்பட்டதான ஒளிநாடாக்களிலே எங்கும் பார்க்க முடியவில்லை. ஒளிநாடாக்களிலிருந்து அச்சு வடிவத்தில் எழுதப்பட்டு புத்தகமாக வந்திருக்கின்ற ஏதாவது ஒரு புத்தகத்திலே நீங்கள் கண்டுபிடிங்கள், பாருங்கள், வாசியுங்கள். வெளிப்படுத்தப்பட்ட ஆயிச்சா, வெளிப்படுத்தவில்லையா என்பது முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. ஆகவே ஒரு முடிவுக்கும் ஒரு தீர்வுக்கும் வர வேண்டும் என்று சொன்னால் தீர்க்கதரிசியின் செய்தியின் கீழாக எந்த ஒரு இடத்திலும் 7வது முத்திரை திறக்கப்பட்ட ஆயிற்று. 7 இடிகளானது 7 சத்தத்தின் வடிவத்தில் இருந்த அவைகள் 7 செய்திகளாக 7 தேவனுடைய சத்தங்கள் வெளிவந்ததா, உரைக்கப்பட்டதா, பிரசங்கிக்கப்பட்டதா, அதன் அர்த்தம் என்னவென்று எங்கும் காண முடியாது என்பதை நாம் தைரியமாக சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றோம். சிலர் சொல்லுவார்கள் அது உவமைகளாக இருக்கின்றது, மறைபொருளாக இருக்கின்றது சொல்லி. எந்த ஒரு மறைபொருளாக வேதம் எழுதப்பட்டிருந்தாலும் வெளிப்பாடுகள் என்று வரும்பொழுது அது வேத வார்த்தைகளோடு கூட இணைந்து காட்ட வேண்டும். வேத வார்த்தைகளோடு ஒவ்வாத ஒன்றாக இருக்குமானால் அது தேவனிடத்திலிருந்து வந்தது. நமக்கு செய்தியுடைய சான்றிதழ் சொல்லப்படுகின்றது. அது செய்தியுடனே கூட இருக்குமானால் எடுத்து காண்பிக்கலாம். ஆனால் செய்தியில் ஒரு இடத்திலும் கூட இல்லை என்பதற்கு ஆதாரமாக சொல்லக்கூடிய ஒன்று 7வது முத்திரையை பிரசங்கித்த அந்த செய்தியை நீங்கள் நன்றாக வாசிக்க வேண்டும். நீங்களே ஒரு முடிவுக்கு நன்றாக வரலாம். எந்த ஒரு போதகரும் செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. தீர்மானம் எடுக்கக்கூடியவர் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த 7வது முத்திரை 7 இடிகளாக ஒன்றாக இருக்குமானால் அவைகள் கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லுகின்றது. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தில் எப்பொழுது வருவேன், என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு இயேசு கிறிஸ்துவானவர் பதில் கொடுத்தார் என்று பார்த்தால் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே 6 முத்திரைகளுக்குரிய வசனங்கள் இருக்கின்றன. ஆமென். அவை அட்டவணைப்படுத்தி அதை காண்பிக்க முடியும். ஆனால் 7வது முத்திரையை குறித்து இயேசுவானவர் அங்கே கடந்து வரும் பொழுது என்ன சொன்னா, பரலோகத்தில் இருக்கிறதான தேவனுடைய தூதர்களும் அறியார்கள், நானும் அறியே, தேவன் ஒருவர் மாத்திரமே அறிவார். இங்கே இயேசு கிறிஸ்து 7வது முத்திரையை பேசாதபடிக்கு அமைதியாக இருந்தார். ஏன் அமைதியாக இருந்தார்? எனக்கும் தெரியாது என்று இயேசுவானவர் சொன்னார். ஆனால் இந்த இயேசுவானவர் யார்? இவரை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது மகா மேன்மையுள்ளது. நான் பெற்றிருக்கின்ற வெளிப்பாட்டின்படி தேவன் இயேசுவே. ஆனால் அவர் தன் வாயை திறந்து எனக்கும் தெரியாது என்று சொல்லும் பொழுது இயேசுவுக்கு தெரியாது என்று இயேசுவே சொன்னார். ஆகவே 7இல் ஒன்றை ஒமிட் செய்து விட்டார். ஒமிட் என்று சொன்னார் அதை விட்டுவிட்டார், அதை சொல்லாமல் விட்டுவிட்டார். ஆகவே மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6 முத்திரைகளை கொண்டதான ஒரு அதிகாரம். ஆனால் வெளிப்படுத்துகிற விசேஷம் வரும்பொழுது 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது 7 முத்திரைகளை நாம் பார்க்கின்றோம். 6 முத்திரை
முத்திரைகளை இயேசுவானவர் பிரசங்கித்ததை போலவேதான் தீர்க்கதரிசி பிரானாமும் பிரசங்கித்தார். இந்த 7வது முத்திரை வரும்பொழுது மீண்டும் விட்டுவிட்டார். மீண்டும் விட்டுவிட்டார் என்றால் இதற்கு முன்பாக எங்கே விட்டுவிட்டார்? ஞானமுள்ளவர்கள், பரிசுத்தாவியில் நிறைந்தவர்கள், வேதத்தை வாசிக்கின்றவர்கள், இக்காலத்தில் மனவாட்டி என்று முன்குறிக்கப்பட்டவள், இவளுக்கு உடனே பரிசுத்தாவியார் வெளிப்படுத்துவார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்திலே 7ஆம் முத்திரை விட்டுவிட்டார் அல்லவா? அதைதான் தீர்க்கதரிசி என்ன சொல்கின்றார்? மீண்டும் விட்டுவிட்டார் என்று சொல்லி உடனடியாக ஒரு புரிந்து கொள்வதை தேவன் கொடுப்பார். அதை சொல்லிவிட்டவர் என்ன சொல்கின்றார்? அது 7வது முத்திரை என்னவென்பது எனக்கு தெரியாது என்று தன்னிமைப்படுத்திக் கொண்டு ஒருமையிலே தன்னிலே பேசுகின்றார். எனக்கு தெரியாது என்று தன்னை வட்டமிட்டுக் கொண்ட தீர்க்கதரிசியானவர் இப்பொழுது என்ன சொன்னார்? அது நமக்கும் தெரியாது. பிரணாம் தேவனத்திலே கூடாரத்திலே 7 முத்திரையுடைய கூட்டங்களை கேட்பதற்காக நாட்கணக்கான மணிக்கணக்காக வெகு தூரங்களில் இருந்து வந்ததான கூட்டத்தால் யாவரோ அந்த சபையிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த சபையை தன் வேலை அழைத்து வட்டமிட்டு அவர்களையும் சேர்த்துக் கொண்டு என்ன சொன்னார்? நமக்கும் தெரியாது. முதலாவதாக எனக்கு தெரியாது என்றார். இரண்டாவதாக நமக்கு தெரியாது என்று சொன்னார். ஏமேன். அப்படியானால் இது மறைபொருளாக வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த 7வது முத்திரையும் 7 இடிகளும் வரத்தக்கதான நாட்கள் வருமானால் ஒரு வடபுரட்சி என்று சொன்னால் 7வது முத்திரை திறக்கப்பட்டாயிற்று, 7 இடிகள் திறக்கப்பட்டாயிற்று என்று ஒரு கூட்டத்தார் நிற்கின்றார்கள் அல்லவா? இன்னொரு கூட்டத்தார் 7வது முத்திரை திறக்கப்படவில்லை, 7 இடிகளும் திறக்கப்படவில்லை, 7 சத்தங்கள் செய்திகள் வரவில்லை என்று நிற்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்குமானால் ஒரு மனப்பரீட்சையான நேரம் உருவாகும். அந்த மனப்பரீட்சையான நேரம் இப்பொழுது உருவாகுவதல்ல, ஆனால் இப்பொழுது திறக்கப்பட்டாயிற்று, வெளிப்பாடுகள் வந்துவிட்டன என்று சொல்ல கூட்டத்தாருக்கும் இன்னும் திறக்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருக்கு மத்தியிலே ஒரு மனப்பரீட்சையான நேரம் வரும் என்பதை தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கிறோம். ஏமா அந்த மனப்பரீட்சைக்கு நீங்க ஆயத்தப்படுத்தும்படியாக தம்முடைய இடிகளை கொடுத்து, இடிகளின் செய்திகளை கொடுத்து, வெளிப்பாடுகளை கொடுத்து வரும் பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை என்னவென்று சொன்னால் குயிக்னிங் பவர், உயிர்ப்பிக்கும் வல்லமையை கொண்டவர்களாக எழும்புகிற வரையிலே ஒரு மனப்பரீட்சைக்கு சவால் விடக்கூடியதான ஒரு நேரம் எழும்பும் என்பதை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறோம். அப்படி என்றால் இந்த 7வது முத்திரையும் 7 இடிகளுக்கும் யாருக்கு வெளிப்படுத்தும் என்று சொன்னால் ஒரு சபைக்கு அல்ல, ஒரு ஸ்தாபனங்களுக்கு அல்ல, மனவாட்டிக்குரியவைகள். 7ஆம் முத்திரை மனவாட்டிக்குரியது, 7வது எக்காலம் யூதர்களுக்குரியது, 7வது வாதையானது முழு உலகத்துக்குரியது என்பதை நாம் அறிந்து கொள்ள தம்முடைய நிகழ்ச்சி நிலமாக திட்டத்துக்குள் வைத்திருக்கின்றார். அது அவருக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது, காலம், சீசன்ஸ், டைம். ஏமா வேர்ட், வார்த்தை, தெரிந்து கொள்ளப்பட்ட நபர், அது தேவனுடைய நேரமாக இருக்க வேண்டும். ஏமா 5 identification for revealing the 7th seal and 7 thunders. 5 விதமான அடையாளங்களை தேவன் கொண்டிருக்கின்றார். காலங்கள் என்று சொல்லும்போது பருவங்கள் என்று சொன்னார். கோடை காலம், மாலை காலம், மழை காலம், இளநிலை காலம் என்று சொல்கின்றோம் அல்லவா? சீசன்ஸ். டைம் என்று சொல்லும்போது 24 மணித்தாலே 12 மணி 10 மணி சொல்லுகின்றோம். அதே வேளையிலே தேவனுடைய காலம்,
காட்ஸ் அப்பாயிண்டட் டைம், ஒரு நேரம். அதே வேளையிலே அது வார்த்தையில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆனால் இங்கே 7வது முத்திரையும் 7 இடிகளும் வார்த்தைகளில் எழுதப்படவில்லை. எழுதப்பட்ட வார்த்தைகளை மாத்திரமே நிச்சயமாக 7ஆம் தூதன் வெளிப்படுத்துவார் என்று சொன்னார். அங்கே இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே பிரசங்கிக்கப்படும் பொழுது அங்கே எதையும் எழுதி வைக்கவில்லை. அவர் 7வது முத்திரையானது எதென்றுமே சொல்லவில்லை. அதற்கென்று வசனங்களும் இல்லை, அதற்கென்று அடையாளங்களும் இல்லை. அப்படியானால் அது நேரடியாக தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான இஸ் a direct revelation. ஆமென். ஆகவேதான் இதுவரையிலும் 7வது முத்திரையானது 7 seal is not known, தெரிவிக்கப்படவில்லை. இன்னும் ஒரு வாரியத்தை நாம் வாசிக்கும் பொழுது 7ஆம் முத்திரை என்றதான செய்தி பார்த்தால் 7வது முத்திரையானது ஏதொன்றையும் வெளிப்படுத்தவில்லை. 7வது முத்திரையானது ஏதொன்றும் தெரியாது, ஏதொன்றையும் வெளிப்படுத்தவில்லை. 7 seal we don't know. 7வது முத்திரை நமக்கும் தெரியாது. ஆனால் 7வது முத்திரையானது அந்த 7 இடிகளுக்குள்ளாக 7 இடிகளுக்கு பின்பாக இருக்கிறதாக சொல்லப்படுவதான செய்தியை படிக்கும் பொழுது இன்றைக்கும் நாம் புரிந்து கொள்கின்றோம். 7ஆம் முத்திரையானது திறக்கப்படவில்லை. nothing known anything, ஏதொன்றையும் அங்கே அறிந்து கொள்ளவும் முடியாது. நான் சொல்லுகின்ற ஒவ்வொன்றும் இக்காலத்தின் செய்தியாளராகிய அவருடைய வாயிலிருந்து. நாங்கள் ஒரு பேராசிரியர் அல்ல, நாங்கள் ஒரு லெக்சரர்ஸ் அல்ல. ஆனாலும் தேவன் எங்களுக்கு கொடுத்த விதமாக எங்களுடைய பாணியிலே உங்களுக்கு நாங்கள் சொல்ல வருவது என்னவென்று சொன்னா, ஏறத்தாழ 7 seal was left out. 7ஆம் முத்திரையானது விடப்பட்ட ஒன்று. அதை 7 இடி முழக்கங்கள் வெளிப்படுத்தும். ஆகவேதான் அவர் சொல்லுகின்றார், இது மனவாட்டிக்குரிய முத்திரையாக இருக்கின்றபடியாலே இது பொது மக்களுக்கு அல்ல. இதை வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு பூச்சாண்டி காண்பிப்பதை போல, ஏதோ ஒரு பெரிய வெளிப்பாட்டை பெற்றுக் கொண்டதை போல பிரசங்கிமார்கள் சொல்கின்றார்கள். இது மனவாட்டிக்கு தனியாக வெளிப்படுத்துவார். தேவன் தாமே தம்முடைய ஊழியக்காரராக ஏதொன்றையும் செய்ய மாட்டார் என்று சொல்லும். தேவன் தம்முடைய வார்த்தையை மீற மாட்டார். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் 7வது முத்திரை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களையே சோதனைக்குட்படுத்துகின்றீர்கள். அதான் இயேசுவானவர் சொன்னார், சோதனைக்குட்படாதபடிக்கு எங்களை தீமையிலிருந்து ரட்சிக்கும். எந்த ஒரு நபரும் 7வது முத்திரை திறக்கப்பட்ட ஆயிற்று என்றும் வெளிப்படையாக தன்னுடைய சொந்த உபதேசத்தை தந்த வெளிப்பாட்டை கொண்டு வந்தால் அவன் சோதனையின் கண்ணியில் விழுந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது பொதுமக்களுக்கு அல்ல, இது மனவாட்டிக்கு. அப்படி என்றால் இந்த மனவாட்டிக்காகவே 7ஆம் சபையின் காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியை தேவனாய் கர்த்தர் எழுப்பி இருந்திருப்பாரானால் இந்த 7வது முத்திரையும் திறக்கப்படுவதற்கு தேவன் உபயோகப்படுத்தும் பதம் ஆமோஸில் சொன்னவனமாக ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி இதை தேவன் வெளிப்படுத்துவார். ஆமென். அது பொதுமக்களுக்கும் இல்லை, ஆனால் மனவாட்டியானவருக்கு மாத்திரம் என்று சொல்லிவிட்டு அதை அவர் அனுமதிக்கவில்லை என்று சொல்லுகின்றார். 7 seal would not permit. தேவன் அதை தொடுவதற்கு அமையவில்லை. ஆகவேதான் இங்கே பார்க்கின்றோம், அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் அருகாமையிலே 2 மரங்கள் நின்றனவா. இந்த 2 மரங்கள் நின்றன என்று சொல்லும் பொழுது ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு முன்பாக நின்ற மரம் ஜீவ விருட்சம், மரண விருட்சம். இங்க இவருக்கும் 2 மரங்கள் நின்று கொண்டிருந்ததாக தேவன் அவர் தரிசனத்தை காண்பித்தார். அந்த 2 மரங்களுடைய வெளிப்பாடை பார்த்தால் ஒன்று ஜீவனை கொண்டு வரும், இன்னொன்று மரணத்தை கொண்டு வரும். 7வது முத்திரையும் 7 இடிகளும் ஜீவனை கொண்டு வரும். ஏமா அந்த 7வது முத்திரையும் 7 இடிகளையும் அங்கே செய்திகள் வெளிப்பாடு பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கு நிச்சயமாக
என்ன சம்பவிக்கும்? மரணம் சம்பவிக்கும். இதுதான் பெத்தானியா கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மரியாதை மார்த்தாலும் சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். மரியாள் மார்த்தாளுக்கு முன்பாகவும் அங்கே ஜீவனும் மரணமும் இருப்பதை பார்க்கின்றோம். அவள் வாய் திறந்து சொல்கின்றார், நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஜீவன் இருக்கிற இடத்தில் தான் மரணமும் இருக்கும், மரணம் இருக்கின்ற இடத்தில் தான் ஜீவனும் இருக்கும். ஆமென். ஆகவே அதற்கு அவர் சொன்னான், நானே உயிர்த்ததும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். ஆமென். நானே உயிர்த்ததும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். ஆகவே வெளிப்படுதலை தேவன் கொடுத்து எப்பொழுது வருவார், என்ன சம்பவிக்கும் என்று அவருடைய வருகை நாம் அடையாளம் கண்டு கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவரோடு கூட வருவார்கள். ஏழாம் முத்திரையிலே அவருடைய வருகை அவரோடு வரும் பொழுது, மரித்த பரிசுத்தவான்கள், உயிரோடு இருக்கிறதான மணவாட்டி, இவைகள் இருவரும் மத்தியாகத்திலே சேர்வார்கள். அதற்கு முன்பாக மத்தியாகத்திலே உயிரோடு இருக்கின்றவர்களும் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் ஒன்றாக சேரக்கூடியதான இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதற்கு முன்பாக பூமியிலே இந்த வெளிப்பாடை பெற்று மணவாட்டி உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற எல்லா தேசங்களிலிருந்தும் அவள் ஒன்று சேருவார். அதுதான் is a great secret, மகத்தான ஒரு ரகசியம். இந்த ஒன்றைதான் அவர் வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லி கிறிஸ்துவே வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய பரம ரகசியம் என்ற செய்தியில் பார்த்தால், கிறிஸ்துவே வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய பரம ரகசியம் என்று சொன்னார். இந்த ரகசியத்தை பிரசங்கிக்கின்ற இந்த செய்தியிலே அவர் சொல்லுகிறது என்று சொன்னால், அது மகத்தான ரகசியம். இதை ஒன்றை மாத்திரம் அவர் அனுமதிக்கவில்லை, இதை ஒன்றை மாத்திரம் அவர் விட்டு விட்டார், இதை ஒன்றை மாத்திரம் எனக்கும் தெரியாது என்று இயேசுவானவர் சொன்னார், இதை ஒன்றை மாத்திரம் நமக்கு தெரியாது என்று தீர்க்கதரிசி பிரானம் சொன்னார். மாமிசத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் நிபந்தனைக்கு உட்பட்ட ஊழியத்தை செய்தார். 6 முத்திரைகளை திறக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் ஊழியத்தின் கீழாக செய்தார். பிதா காண்பிக்கிறதை ஒழிய வேறொன்றையும் நான் பேசுவதில்லை, நான் வெளிப்படுத்துவதில்லை என்று தன்னை இந்த கட்டுப்பாட்டுக்குள் வைத்தார் அல்லவா? அதே விதமாகத்தான் இங்கே தீர்க்கதரிசிக்கும் 6 முத்திரைகளை மாத்திரம்தான் வெளிப்படுத்தும்படியாக தேவன் அனுமதியை கொடுத்தார். 6 முத்திரைகளை பிரசங்கிப்பதற்காகவே 7ஆம் தூதனுடைய ஊழியம் 1964ஆம் ஆண்டு 8ஆம் மாதத்திலே வார்த்தை நிரூபித்தல் என்ற செய்தியை நீங்கள் படித்தார். 7ஆம் தூதனை 6 முத்திரைகள் திறக்க அனுப்பினார் என்று தமிழ் புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள் வாசிக்கின்ற தேவ ஊழியர்களே, தேவ ஜனமே, உங்களுடைய சந்திப்பின் நேரம், திருப்புமுனை உருவாகும். எந்த பகுதியிலே நீ செல்ல விரும்புகிறாய் என்பதை இந்த 7வது முத்திரையானது உன்னை சந்திக்க வைக்குமானா? ஆமென். நீ நிச்சயமாக உன்னுடைய முயற்சியினாலே, உன்னுடைய பலத்தினாலே, உன்னுடைய அறிவினாலே, உன்னுடைய ஞானத்தினாலே நீ உட்கார்ந்து கொண்டு உன் கற்பனையினாலே நீ கண்டுகொள்ள முடியாது. 7வது முத்திரை தான் 1963 வெளிப்பட்டு விட்டார், அவர் வந்து விட்டார் என்று சொன்னார். 6ஆம் பரிமாணத்தில் இருக்கின்ற பரிசுத்தவான்கள் இறங்கி வந்து விட்டார்களா? இறங்கி வந்த கிறிஸ்துவானவர் 6 முத்திரை 6ஆம் பரிமாணத்தில் பரிசுத்தவான்களை கொண்டு வந்தாரா? இல்லை என்றால் பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற மணவாட்டி மேலே கொண்டு சென்றாரா? 7ஆம் முத்திரை கர்த்தருடைய வருகையாக இருக்கும் பொழுது பூமியிலே ஜீவிக்கின்ற பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய மணவாட்டியுடைய கூட புவியீர்ப்பு சக்தியை உதறி தள்ளிவிட்டு மத்திய ஆகாயத்திலே 2 கூட்டத்தாரன் சேர்ப்பா. அதுதான் தேவனுடைய காலம். ஆமென்.
இன்றைக்கு பிரதானத்தோட சத்தத்தின் கீழாக உண்மையான 7 இடிகள் 7வது முத்திரை வெளிப்படுத்தப்படும். 6 கீழாக 6 முத்திரைகளால் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 7வது முத்திரை தேவன் உடைத்துக் கொடுக்கும் பொழுது மணவாட்டியானவள் அடையாளம் கண்டு கொள்ளுவார். இன்னைக்கு உங்களாலே இதுதான் 7வது முத்திரை, இதுதான் 7வது முத்திரை என்று ஆணித்தரமாக உங்களாலே சொல்ல முடியுமா? சூசகமாக பேசுகின்றீர்கள், வசீகரமாக பேசுகின்றீர்கள், பயமுறுத்தி பேசுகின்றீர்கள். ஒன்றுமே இல்லாமல் வேர்ல்ட் சர்ச் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய போப்பாண்டவர் பெரிய கடைசியா பார்த்தா அது புஷ்வானம் போல புஷ் என்று போய் விடுவான். தேவன் பயமுறுத்துகிற தேவன் அல்ல. ஏவன் தேவனோடு கூட இணைந்து தேவனுடைய மார்பிலை சாய்ந்து தன் மனவாட்டியோடு கூட இணைக்கப்பட்டு அரவணைக்கப்பட்டு அவளை ஆதரவாக இன்னும் கோடினாலே தாங்கக்கூடியவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென். அவர் 7வது முத்திரையை நாம் அவர் வருகையின் போது அடையாளம் கண்டு கொள்வோம். ஆமென். ஆனால் இந்த 7வது முத்திரை எதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும்? மனுஷகுமாரனாக வெளிப்பட்டதான இயேசு கிறிஸ்துவோடு கூட சம்பந்தப்பட்ட ஒன்று. அவர் 3 குமாரன் நாமத்தில் வந்தார் அல்லவா? ஆகவே இந்த 7வது முத்திரை மனுஷகுமாரன் மேகத்தில் வருவார் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? ஆகவே மகிமை பொருளாக மனுஷகுமாரனாக. ஆகவே இந்த 7வது முத்திரை என்ன செய்யும் என்று சொன்னால் ஜீவனை பிறப்பிக்கும். ஆனால் இந்த 7வது முத்திரை கொண்டு வரக்கூடியவர் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 7வது முத்திரையை மாலை வேளையிலே பிரசங்கிக்கின்றார். கால வேளையிலே COD கண்டக்ட் ஆர்டர் டாக்டரின் என்றதான புத்தகத்தில் கேள்வி பதில்கள் என்ற அடிப்படையின் கீழாக கேள்விகளுக்கு கேட்கிறார்கள். இந்த 7வது முத்திரை அப்படியானால் என்ன செய்யும், யாரால் அதை கொண்டு வருவார்கள் சொல்லி அதற்கு அவர் என்ன சொன்னார்? 7வது முத்திரையை கடைசி மணி வேளையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக ஒரு தீர்க்க தரிசனம் வரம் ஆனது அதை வெளிப்படுத்தும். இதை நான் சொல்லவில்லை, நம்முடைய தீர்க்கதரிசி சொல்லியிருக்கின்றார். 7வது முத்திரை இன்னும் வெளிப்படவில்லை, அதை வெளிப்படுத்த எழுப்பி அதை கொண்டு வருவார். அதோடு நின்று விடுவதற்கல்ல. பனிவெண்புறா சிறகுகள் என்ற செய்தியில் நாம் வாசித்தால் தீர்க்கதரிசியின் செய்திக்கு பின்பாக அடுத்த செய்தி வரும் என்று சொல்லுகிறதை நாம் படித்திருக்கிறோம். அந்த அடுத்த செய்தி என்னவாக இருக்கும் என்று சொன்னால் அது வெள்ளை கழுகின் செய்தி. அப்படி என்றால் இந்த வெள்ளை கழுகு யாராக இருக்க முடியும்? வெள்ளை கழுகு கிறிஸ்துவானவரே. வெள்ளை குதிரையின் மேல் வருகிறவர் யார்? கிறிஸ்துவானவரே. ஆமென். வெண்மேகம் என்று சொல்லும் பொழுது யாரை குறிக்கும்? வெண்மேகம் நீதிக்கும் பரிசுத்துக்கும் முடியும். வெண்மேகத்தில் வரக்கூடியவர் யார்? கிறிஸ்துவானவர். அவை 7ஆம் முத்திரை வெளிப்படவில்லை, வெளிப்பட போகிறது என்று நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய செய்தியிலே சொல்லப்பட்ட காரியங்களை நாம் உண்மையாக விசுவாசிக்கின்றோம். ஆமென். ஆகவே நாம் காத்துக் கொண்டிருக்கின்ற 7வது முத்திரையை 7th seal நிச்சயமாக தேவன் நம்முடைய மனவாட்டிக்கு வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்பாடு வந்த பின் எந்த விதமான முரண்பாடுகளும் இராது. தேவன் 7 வரிசையில் பிரசங்கிக்கின்றார். 1ஆம் முத்திரை, 2ஆம் முத்திரை, 3ஆம் முத்திரை, 4ஆம் முத்திரை, 5ஆம் முத்திரை, 6ஆம் முத்திரை, 7ஆம் முத்திரை என்று சொல்லி 7 நாட்கள், ஞாயிறு நாட்கள் தொடங்கி திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு வரைக்கும் ஒவ்வொன்றாக பிரசங்கித்துக் கொண்டு வருகின்றார். நவீன தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகின்றார்கள்? அவர் வரும் பொழுதே 1வது முத்திரை உடைத்ததே 7வது முத்திரை என்று சொல்லுகின்றார்கள். ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாம் புத்தக வடிவம் 4 சதுர வடிவத்திலே புத்தகத்தினாலே எழுதப்பட்டிருக்கும் வேதம், ஒவ்வொரு அதிகாரமும் சுற்றப்பட்டிருக்கும். அவ்விதமாக இந்த 7 முத்திரைகள் தோல் சூழ்நிலை சுற்றப்பட்டு அவைகளுக்கு மேலே 1, 2, 3 மேலே
அதை இழுப்பதற்கு அங்கே வைப்பார்கள். ஆகவே தேவன் அதை தம்முடைய ஞானத்தை கொடுத்து அதை எழுதி வைத்து அவர்களுக்கு அங்கே வைத்தாரே, அதே விதமாகத்தான் தேவன் முதலாவது என்று சொல்லும்போது ஒன்றை எடுக்கின்றார். இன்னைக்கு சுருட்டப்பட்டதான காகிதத்தை கொண்டு அவர்கள் கேப்பை சுற்றி அதை ஒரு முத்திரையை போட்டு அவருடைய விளங்கிக் கொள்வதற்கும் அவருடைய புரிந்து கொள்வதற்கும் என்ன உடைத்து முதலாவது சுற்று எடுக்கிறார்கள். அதுதான் ஏழாவது என்று சொல்லி அவர்கள் பிரசங்கிக்கிறார். இல்லை, நீங்கள் யூதருடைய எழுதப்பட்ட வேதத்தை அந்த தோல் சொல்லுகளை தேவன் எவ்விதமாக அமைக்கும்படியாக அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். அதே பதம் தான் இந்த வேதாகமத்திலும் இருக்கிறது. அவ்விதமாகத்தான் உபயோகப்படுத்தினார்கள். நீங்கள் தவறாக நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். ஒருவேளை காலத்தின் தீர்க்கதரிசி அவருடைய நாட்களே அதை எப்படி செய்திருப்பார்கள் என்று சொல்லி, அதை எப்படி உடைத்தார்கள் என்று சொல்லி அவர்கள் கண்ணாலே கண்டவர்களை பார்த்து கேட்டால் அவர்களை சொல்ல முடியும். இன்னைக்கு நவீன போதகர்கள் வேதத்தை திருப்பதற்காக வேத புரட்டர்களாக, ஏவன் கள்ள போதகர்களாக, கள்ள தீர்க்கதரிசிகளாக வேதத்தை புரட்டுவர்களாக வருகின்றார்கள். வேதத்தை யாராலும் புரட்ட முடியாது, ஏனென்றால் அது எழுதப்பட்டிருக்கிறது வேதம். அதே விதமாக இந்த தீர்க்கதரிசியின் செய்தியையும் யாராலும் புரட்ட முடியாது. இன்றைக்கு உங்களுடைய கைகளிலே தவழ்ந்திருக்கிறது செய்தியின் புத்தகம். வாசித்து 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 முடிவுக்கு வாருங்கள். ஒருவேளை தவறாக வழிநடத்தப்பட்டிருந்தால் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு தேவன் நமக்கு நேரத்தை வைத்திருக்கின்றார். ஒன்றை நான் சொல்லுகின்றேன், தேவனுக்குரிய காலம் உண்டு, தேவனுக்குரிய நேரம் உண்டு. தேவன் இந்த வார்த்தையை கொண்டிருக்கின்றார், தேவனுடைய சமயம் உண்டு. தேவன் தெரிந்து கொண்ட நபரின் மூலமாக அதை கொண்டு வருவார் என்று ஐடென்டிபிகேஷன். ஆகவே இந்த ஏழாவது முத்திரையை தீர்க்கதரிசன வரமானது வெளிப்படுத்தப்படும் என்று சொன்னால் அது எப்பொழுது என்று கேட்கலாம். அதற்கும் பதிலை வைத்திருக்கின்றார். At the end of the church age, சபையின் காலத்தின் முடிவில் தேவன் அதை வெளிப்படுத்துவார். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அது இன்னமும் முற்றிலுமாக முழுமையாக மறைக்கப்பட்டு அது தேவனுடைய கரத்தில் இருக்கின்றது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென். ஆகவே இந்த 6 முத்திரைகளை பிரசங்கித்த தேவனாகிய கர்த்தர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அதை தேவன் மாத்திரம் அறிவார், எனக்கும் தெரியாது என்று சொல்லிவிட்டு சென்றார் அல்லவா. இன்றைக்கு அதே 2000 ஆண்டு கழித்து 7 முத்திரைகளை பிரசங்கி என்று சொல்லும் பொழுது அவரை வழிநடத்துவதற்காக 7 பரலோகத்தினுடைய தூதர்கள் கீழே இறங்கி வந்தார்கள். பரலோக தூதர்கள். பூலோகத்தில் இருக்கக்கூடியதான 7வது தூதன். இவருக்கு முன்பாக 6 தூதர்கள் 6 சபையின் காலங்கள் வந்தார்கள். ஆகவே என்ன புரிந்து கொள்கின்றோம், பூமியிலே இருக்கக்கூடியதான 7 தூதர்கள் சபை கால தூதர்கள். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தூதர்கள் 7 முத்திரைகளை கொண்டு வரக்கூடியவர்களாக மேலே தீர்க்கதரிசி மேகத்துக்குள் தூக்கி செல்வதற்காக வந்தவர்கள். இவர்கள் 7 முத்திரைகளை கொண்டவர்களாக ஒவ்வொரு நாட்களும் அதிகால வேளையிலே காத்துக் கொண்டிருக்கின்ற தீர்க்கதரிசியுடைய அறைக்குள் வருவார்கள். 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3, 4, 5, 6 என்று சொல்லக்கூடிய 6 நாட்களும் அவர் செய்தியில் சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய தூதர்கள் கடந்து வந்தார்கள் என்று சொல்லி. ஆனால் 7ஆம் நாளிலே தூதன் வந்தானா? 7ஆம் நாளிலே அவரை தூதன் சந்திக்கவில்லை. அப்படி 7 தூதர் இறங்கி வந்தார்களோ, அந்த 7 தூதரில் ஒரு தூதன், 7ஆம் தூதன் பரலோகத்துடைய 7ஆம் தூதன், அது தீர்க்கதரிசி பிரானாம் அல்ல. பூமிக்கு ஒரு தூதரும் பரலோகத்திற்கு ஒரு தூதருமாக இருக்க முடியாது. ஒன்று பூமிக்குரிய தூதராக இருக்க வேண்டும், இல்லை பரலோகத்துக்குரிய தூதராக இருக்க வேண்டும். இவர் பூமிக்குரிய மாமிசத்திலே இணைச்சேர்ப்பினாலே பிறந்த ஒரு மனிதன். ஆனால் பரலோகத்திலிருந்து வந்தவர்கள் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதிலே மேல் நோக்கி செல்லும் பொழுது அந்த 7ஆம் தூதன் பிரத்யட்சமானவன். அவன் என்ன செய்கிறான், அந்த 7வது முத்திரையை மீண்டும் இழுத்துக்கொண்டு கிழக்கு நோக்கி சென்று விட்டான். 7th seal has been pulled back. 7ஆம் முத்திரையை திரும்ப
போய்விட்டார் என்று சொல்லும் பொழுது அங்கே 7ஆம் தூதன் அந்த 7வது நாளிலே அங்கே வரவில்லை. அப்படினால் இவர் எப்படி 7ஆம் முத்திரையின் வெளிப்பாடை பெற முடியும்? ஆகவேதான் கடைசியாக 407 என்ற பதிலை நீங்கள் பார்க்கும்போது 407, 402, 393, 394, 395, 399, 400 என்பதான ஒவ்வொரு பந்திகளாய் நீங்கள் வாசித்து அதை அடையாளம் போட்டு காண்பித்தால் உங்களாலே என்ன முடிவுக்கு வர முடியும் என்றால் ஒன்றையும் வெளிப்படுத்தவில்லை என்பதான முடிவுக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். ஆகவே அவன் கிழக்கு நோக்கி பறந்து சென்றான். எந்த செய்தி? ஷாலோம் என்ற செய்தியே. இதை ஒருவன் உங்களுக்கு விவரித்து சொல்லாவிடில், கந்தையா மந்திரி கேட்டனல்லவா, இதை ஒருவன் அன்றைக்கு பிலிப்பை கந்த மந்திரிக்கு என்று தேவன் அனுப்பியிருப்பாரா? இன்றைக்கு அநேக ஊழியர்கள் வெளிப்படுத்தப்படவில்லை, 7ஆம் முத்திரை இன்னும் ரகசியமாக இருக்கின்றது என்று அதை உங்களுக்கு விளக்கி சொல்ல தேவன் அநேக ஊழியர்களை வைத்திருக்கின்றார். கர்த்தர் உங்களுக்கு சித்தமானால் அனுப்பி உங்களுக்கு அதை விளக்கம் சொல்வார்கள். அவர்களுக்கும் இன்னும் 7வது முத்திரை என்னவென்று தெரியாது, 7 இடிகள் என்னவென்று தெரியாது. ஆனால் இது 7ஆம் முத்திரை திறக்கப்படவில்லை என்பதற்கு சில சான்றுகளை நான் செய்தியிலிருந்து வாசிக்க விரும்புகின்றேன். 3ஆம் மாதம் மார்ச் மாதத்திலே பிரசங்கித்தார். 8 மாதங்கள் கழித்து 11வது மாதம் காவலில் உள்ள ஆத்மாக்கள் என்ற செய்தியை பிரசங்கிக்கின்றார். One of them would not permit us to know. நாம் அதை தெரிந்து கொள்வதற்கு அவைகளில் ஒன்றை தேவன் அனுமதிக்கவில்லை. கேட்க கடவன், கண்ணுள்ளவன் காண கடவன். உண்மையாகவே தேவனை விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்க கடவன். Amen. One of them he would not permit us to know. அவைகளில் ஒன்று 7ஆம் முத்திரையை அறிந்து கொள்வதற்காக தேவன் அனுமதிக்கவில்லை. The 7th seal, அந்த 7வது முத்திரை, he would not permit it. அவர் அதை அனுமதிக்கவில்லை. 1வது ஆதாரம். 2வது செய்தியை பார்க்கின்றோம். வார்த்தையை நிரூபித்தல். 16ஆம் தேதி 8ஆம் மாதம் 64ஆம் ஆண்டு the 7th angel was to open the 6th seal mystery. 7ஆம் தூதன் 6 முத்திரைகளை திறப்பதற்கு. Amen. 7ஆம் தூதன் 6 முத்திரைகளை மாத்திரமே திறப்பது. 3வது செய்தி, எக்கால பண்டிகை 19ஆம் மாதம் 19ஆம் தேதி 7ஆம் மாதம் 64. 7ஆம் முத்திரையானது இன்னும் திறக்கப்படவில்லை. உங்களுக்கு தெரியுமா? அதுதான் வருகை. ஆனால் எப்பொழுது வருவார், எப்படி வருவார், என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி இன்றைக்கும் நாம் வெளிப்பாடை பெறவில்லை. அதை இன்னும் அது திறக்கப்படவில்லை. ஏமா? 4வதாக இப்பொல்லாத காலத்துடைய தேவன் 7 மாதங்கள் 7 இடிகள் 7 முத்திரைகளை குறித்து விரிவாக பிரசங்கிப்பதற்காக அவர் முயற்சி பண்ணுகின்றார். அதற்குதான அறைகள் என்று சொல்லக்கூடிய ஹால், இது பெரிய மண்டபங்கள் என்று சொல்லக்கூடிய கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். 7 இடிகளையும் அவர் பிரசங்கிக்கவில்லை. 7 மாதங்கள் 7 எக்காலங்கள் பிரயாசப்பட்டார். அதை பிரசங்கிப்பதற்கான இடம் கிடைக்கவில்லை என்று சொல்வதை இப்பொல்லாத காலத்தின் தேவன் என்று பார்க்கின்றார். அடுத்து 5வதாக பரலோக மணவாட்டிய எதிர்கால வீடும் பூலோக மணவாட்டியுடைய வீடும் என்று சொல்கிறதை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்? 6 முத்திரைகள் திறந்த பொழுது தேசமே அசைக்கப்பட்டதா? ஏன் 7 முத்திரைகள் திறந்தவுடனே அசைக்கப்படவில்லை என்று சொல்லவில்லை. தீர்க்கதரிசி தான் பிரசங்கத்தில் அவர் உறுதியாய் நின்றார். அவர் இங்கொன்றும் அங்கொன்றுமாக மாற்றி சொல்லவில்லை. ஒரு பிரசங்கி என்ன பிரசங்கிக்கின்றான் என்பதை தான் முதலில் அறிந்திருக்கின்றார், அறிந்திருக்க வேண்டும். நிலை தடுமாறியவராக இருக்க முடியாது. தனக்குரிய ஸ்தானம் என்பதை அறிந்திருந்தார். இயேசுவானவர் எனக்கு தெரியாது என்று எப்படி சொன்னாரோ, ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நியாயம்,
தீர்க்கதரிசி பிரானமுக்கு ஒரு நியாயமா? இல்லை. அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய இஷ்டம். தேவன் சுப்ரீம் அத்தாரிட்டி. அவர் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த பரலோக மணவாளன் பூலோக மணவாட்டை எதிர்கால வீடு என்ற செய்தியிலே 6 முத்திரைகளை திறந்த பொழுதுதான் அங்கே தேசங்கள் அறிந்தது என்று சொன்னார். அவர் 7 முத்திரை திறந்தவுடன் என்று சொல்லவில்லை. சில சமயங்களே முத்திரைகள் என்று பொதுவாக பேசுகின்றார், 7 முத்திரை என்று பேசுகின்றார். நீங்கள் வாசிக்கும் பொழுதெல்லாம் அங்கே இடறிவிடக் கூடாது. நீங்கள் தாற்பயமாக முடிவுக்கு வர வேண்டும். செல்வாக்கு என்ற செய்தியிலே செல்லும் பொழுது 7 தூதர்கள் இறங்கி வந்து 6 முத்திரையுடைய முற்றிலுமான வெளிப்பாடுகளை கொடுத்தார்கள். நல்லா பாருங்க. இப்ப அந்த சாலம் 7வது தூதன் 7ஆம் முத்திரையை எடுத்துக்கொண்டு போயிட்டான். இந்த செல்வாக்கு செய்தியை நாம் பார்க்கும் பொழுது ஏன்னா அந்த 7 தூதர்கள் இறங்கி வந்து 6 முத்திரைகளையே முற்றிலுமானதான் சொன்னாங்க. நன்றாக யோசிங்க. ஒரு செய்திக்கு இன்னொரு செய்தி முரண்பாடாக இருக்க முடியாது. சாலோமிலே அந்த 7ஆம் தூதன் ஒரு செய்தி முத்திரை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். இங்க பாருங்க சொல்றார், செல்வாக்கின் செய்தியில 7 தூதர்கள் இறங்கி வந்து 6 முத்திரையுடைய ரகசியங்கள் முழுமையும் அவர்கள் வெளிப்படுத்தினார் சொல்வதை பார்க்கின்றோம். ஏன்னா 7வதாக பார்க்கின்றோம், கிறிஸ்துவே வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய பரம ரகசியம். அது ஒன்றுதான் இதுவரையிலும் இன்று வரையிலும் வெளிப்படுத்தப்படவில்லை. அவர் எப்படி வருவார், என்ன சம்பவிக்கும் என்று இயேசு கிறிஸ்துவும் வெளிப்படுத்தவில்லை, இயேசுவினுடைய தீர்க்கதரிசி வெளிப்படுத்தவில்லை. இயேசுவை நீங்கள் பார்த்தால் அவர் வில்லியம் பிரானம் வார்த்தையின் பகுதியை கொண்ட தீர்க்கதரிசி. இப்பொழுது நன்றாக புரியுங்கள், இவர் முழுமையான வார்த்தையை கொண்ட தீர்க்கதரிசி அல்ல. இவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை மாத்திரம் கொண்டு வந்த தீர்க்கதரிசி. இவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒப்பிட முடியாது. அந்த முழுமையான தீர்க்கதரிசியே எனக்கு தெரியாது என்று சொன்னார். ஆகவே வார்த்தையின் பகுதியை கொண்ட இந்த தீர்க்கதரிசியும் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார் என்பதை இங்கே 7வது சாட்சியாக சொல்கின்றோம். இங்க 8வதாக சொல்லும் பொழுது இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது 7 seem to be identified with the coming. இந்த 7வது முத்திரை அவருடைய வருகையிலே நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஆமென். ஆனா 7வது முத்திரை என்னவென்று வெளிப்பாடு பெறாமல் அவருடைய வருகை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அதே அவருடைய வருகையை குறித்து முன்பாக வைத்து இதுதான் கர்த்தருடைய வருகை, இதோ கர்த்தர் வருகிறார் என்று அந்த வெளிப்பாட்டை கொண்டு அவள் புரிந்து கொள்வாள். ஆமென். அடுத்து 9வது சொல்லும் பொழுது just wait till we get to open those plagues. சற்று பொறுங்கள், அந்த வாதைகளும் முத்திரைகளும் 7 இடைகளும் திறப்பதற்காக காத்திருங்கள். அதை சம்பவிக்க முடியாத நேரத்துக்காக காத்திருங்கள். இதை தவிர வேறு ஏதொன்றுக்கும் உங்கள் கவனங்களை செலுத்த வேண்டாம். நாம் இந்த 7வது முத்திரை குறித்து 7 இடைகளை குறித்து தேவன் வெளிப்படுத்துவதை குறித்து தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர இன்றைக்கு உரைத்துக் கொண்டிருக்கின்ற புக்கரித்துக் கொண்டிருக்கின்ற பேசிக் கொண்டிருக்கின்ற 7வது முத்திரை திறக்கப்பட்ட ஆயிற்று என்று சொல்கின்ற இவைகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம் என்று நம்முடைய தீர்க்கதரிசி, உங்களுடைய தீர்க்கதரிசி, என்னுடைய தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி 7ஆம் தூதன் உலகளாவிய மணவாட்டின் சபைக்கு இதை ஏற்றுக்கொள்வீர்களா இல்லை நிராகரிப்பீர்களா? ஏவன் ஆமென். இதை அறியாமல் இருக்கிறாயா என்று 10வது ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். 7 seal pulled back என்று சொல்கிறவனமாக இந்த 7ஆம் செய்தியானது மீண்டும் திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இன்னும் தெளிவாக இந்த முதலாம் பாகமாக நாம் எடுத்துக்கொள்வோம். 7 seal part 1 preaching by brother Daniel ஆசீர்வாதம். ஏமா இன்னும் நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் அதை காட்டிலும் மேலாக பிரசங்கிக்கும் பொழுது, ஒரு மேலான வெளிச்சம் நமக்கு வரும் பொழுது அதை பற்றிக் கொள்வோமாக. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே விளக்கமாக பிரசங்கிக்க
தேவன் திருமக்களுக்கு முன்னாக கர்த்தர் சமூகத்தை ஒப்புக் கொடுப்போம். இப்பொழுது ஒரு பாடலை பாடி செய்தியின் முடிவுக்கு நாம் வருவோமாக. ஆமென். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்கம், தேவாதி தேவனை சந்திப்புமே. தேவய காலம் வானில் முழங்கம், தேவாதி தேவனை சந்திப்புமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு சத்தம் வானில் தொனித்திடவே. என் இயேசு மகாராஜனை வந்திடுவாம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பாம், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பாம், பரமனோடு என்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, இயேசு மகாராஜனை வந்திடுவான். எக்கால இயேசு மகாராஜனை வந்திடுவான். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவாம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவாம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகாராஜனை வந்திடுவாம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, என் இயேசு மகிழ்வான். ஆமென். கர்த்தர் தாமே உயர்வாக ஆசீர்வதிப்பார்.